வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷா கோபிகார் அப்படிங்கிற ஒரு நடிகை ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். எல்லாரும் கல்யாணத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க, ஏன் கல்யாணம் செய்து கொண்டேன் அப்படின்னு. காதலித்ததுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இந்த அம்மா விவாகரத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. ஒன்றும் கிடையாது. 10 வயசுல நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். பக்கத்து வீட்டிலே நான் அவருக்கு பக்கத்திலே நான் ஒரு வீடு பிடிச்சேன். 2 பேரும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோமா. அவர் ஹஸ்பண்டு முன்னாள், அவர் பேர் டிம்மி நரங்கு. அவரை நான் விவாகரத்து ஏன் செய்தேன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கம். இல்லை, விவாகரத்துக்கெல்லாம் ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தேவையற்ற ஒரு விஷயம்தான். திருமணத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம், காதலித்தேன் ஏன் விளக்கம் சொல்லலாம், அவர்களை எவ்வாறு இறந்தார்கள் அப்படிங்கிறது விளக்கம் சொல்லலாம். அதை விட்டு போட்டு விவாகரத்து ஏன் செய்தேன், செஞ்சா செஞ்சுட்டு போ. இது உன்னுடைய ரசிகர்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் தானே. அதுவும் சொல்றாரு, 2 பேரும் இன்னைக்கு நாங்க இருவரும் நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறோம். மெச்சூரிட்டியான நான் வாழ விடு என்பது எனக்கு ரொம்ப பிடித்தம். அதனால அவர் வாழ விட்டு இருக்காரு. நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் நாம் விவாகரத்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ என் பொண்ணுக்காக பக்கத்திலே பங்களா அவருக்காக பிடிச்சி 2 பேரும் என் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு டைவர்ஸ். இதற்கு ஒரு விளக்கம் என்பது உண்மையிலேயே ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஐஸ்வர்யா அபிஷேக் மீண்டும் பத்திக்கிச்சு. போன வாரத்தில் அந்த பொண்ணு ஆராத்தியா, அந்த அமிதாப் பச்சனுடைய பேத்திக்கு ஒரு 13வது பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவுக்கு யாருமே வரல. அந்த ஐஸ்வர்யா ராயும் தன்னுடைய பொண்ணு, மற்றபடி அப்பா அம்மாவோட ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு ஃபோட்டோவோட. பின்னால் அபிஷேக் பச்சனும் மற்றபடி அமிதாப் பச்சனும் யாருமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல் மீண்டும் அவர் விவாகரத்தை நோக்கி செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல். இதுக்கு முதல்ல அமித்ஷா பச்சனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார். மற்றபடி அம்பானியினுடைய அந்த திருமணத்துக்கு கூட இவர் போனார். சிங்கிளா தான் போய் சிங்கிளா வந்தாங்க 2 பேரும். அமித்ஷா பச்சனுடைய குடும்பம் தனியா போச்சு, ஐஸ்வர்யா குடும்பம் தனியா போச்சு. அதை பத்தி ஒரு பெருசா இல்லாம ஒரு நல்ல ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்தது. இன்னைக்கு பழையபடி 2 பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழல். ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி அப்படின்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி. ஆமாம், இன்னைக்கு தான் அவங்க ஒரு அந்த சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தைக்கு அட்டன் ஆயிருக்காங்க. முதல்ல வந்ததுக்கு ஜெயம் ரவி மட்டும்தான் அவங்களுடைய விவாகரத்து வழக்கில் வந்தார். ஆர்த்தி வரவில்லை. இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. சமரச தீர்வு மையத்தில் உட்காந்து பேசியிருக்க 1 hour. என்ன சொல்ல போறான், கவுன்சிலிங் கொடுக்க போறான். வாழ்க்கைங்கிற ஒரு தடவை தான், எல்லாம் ஒற்றுமையா வாழுங்க, ஈகோவெல்லாம் விட்டுருங்க இப்படி சொல்லுவாங்க. ஜெயம் ரவி ஒரு பக்கம் தன்னுடைய குறையை சொல்லியிருப்பாரு, ஆர்த்தி ஒரு பக்கம் தன்னுடைய குறையை சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே சரி, அவன் குறைகளை நீக்கி வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது சினிமா கலைஞர்களுக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை அப்படிங்கிற பல கதைகளை சொல்றாங்களே. ஆனால் வாழ்க்கையில அந்த கதைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்வதில்லை அப்படிங்கிறது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான நியூஸா அப்படிங்கிறது தெரியல. ஜிவி பிரகாஷும் சைந்தவும் மீண்டும் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. நல்லா இருந்தா சரிதான், பிரிந்திருந்தார்கள், மீண்டும் அவர்கள் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு, ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு அவங்களுடைய விவாகரத்து. அது திடீர்னு ஏற்பட்ட ஒரு கேட்டா, அந்த அம்மாலே நான் குழா கொடுத்து விட்டேன் அவருக்கு அப்படிங்கிறது கேட்டா, 2 மாசமா நான் பம்பாயில இருந்தேன், மற்றபடி என் உடல்நிலை சரியில்லை, அதனால அவரை விவாகரத்து செய்யும். பாருங்க, இதெல்லாம் ஒரு காரணமா? ஏங்க, ஒரு புருஷனுக்கு ஒரு இசை புயலா இருக்கிறாரு, முடியல, சம்பந்தப்பட்டவை, ரைட்டு விட்டு ஒரு வேலையாட்களை போட்டு தன் உடல்நிலையை பார்க்கலாம், எல்லாம் அப்பப்போ போவார், ரைட்டு ஓகே. அதனால தனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறனால யாராவது புருஷனை டைவர்ஸ் பண்ணுவாங்களா? தனக்கு ஒரு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, கணவன் தான் டைவர்ஸ் பண்ணுவான். அதை விட்டு போட்டு தனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை போட்டு புருஷனை எந்த பெண்ணா டைவர்ஸ் பண்ணியிருக்காளா?
நல்லா யோசிங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து முரண்பட்ட ஒரு விஷயம். அதனால வந்து இந்த வகையில ஏ.ஆர். ரகுமான், சாயிரா பானுடைய விவாகரத்து உண்மையை ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த பொழப்புல அவரு ஏ.ஆர். ரகுமான் வந்து Facebook, Instagramக்குலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். தப்பு தப்பா எங்களுக்கு சம்மந்தப்பட்ட பதிவு போடுறாங்க அப்படி. இப்படி நடந்தா அப்புறம் ஏன் போட மாட்டாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்கு இல்லையா? அதை அடுத்தது பார்க்கக்கூடிய சமயம் இந்த ஐஸ்வர்யா தனுஷ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமா, அவங்களுடைய விவாகரத்து வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. விவாகரத்து குடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன ஆகி போச்சு? இப்ப 2 பேருமே டைவர்ஸ் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுவும் வந்து சமரச தீர்வு மையத்தினுடைய ஒப்புதலில் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. முடியல. எத்தனையோ பேர் போராடுனாங்க. ஆனா ஐஸ்வர்யா அந்த நடிகர் தனுஷனுடைய விவாகரத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போன வாரமே குடுத்துட்டாங்க. அது ஒரு மனசுக்கு ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதற்கிடையில வந்து அந்த ஏ.ஆர். ரகுமான், சாயிரா பானு இடையில இந்த மோகினி டே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஏம்மா எனக்கு வந்து அப்பா மாரி ஏ.ஆர். ரஹ்மான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆமா, அது கேட்கிறப்ப மனசு சந்தோஷமா இருந்தாலுமே கூட, ஏன்னா கரெக்டா சாய்ரா பானு டைவர்ஸ் கொடுக்க, மோகினியோட டைவர்ஸ் கொடுக்குறப்ப இன்ட்டு போட்டு பார்க்கக்கூடிய சமயத்து இதுக்கு அது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் தான். அதன் அடிப்படையில் போகக்கூடிய சமயத்து இன்னைக்கு ஓப்பன் டாக்கா மோகினியோட ஓப்பன் திறந்துட்டார். ஏ.ஆர். ரஹ்மானும் எனக்கு அப்பா மாறிங்க, நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு கூட அவரு சொல்லிட்டார். இதன் அடிப்படையில மனசு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படிங்கிறதான் நாம் எதிர்பார்த்த ஒரு தகவலா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு சமாச்சாரமா பேசக்கூடிய சமயத்துல சமந்தா, நடிகை சமந்தா வந்து ரொம்ப அவரும் டைவர்ஸ் கேஸ் தான். எல்லாமே ரொம்ப டைவர்ஸ் கேஸ் மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்க. நம்ம சினிமா துறை வகையிலேருந்து எந்த ஒரு சந்தோஷமான ஒரு தகவலுமே இல்லை. நம்ம ஒரு விருப்பமான ஒரு பாட்டை கேட்கலாம்னு அது கூட இல்லை. ஏழை வீட்டில் மோனம் கொட்டின மாதிரி அடிக்கிறாங்க இன்னைக்கு உள்ளவங்க. அந்த காலத்தை இளையராஜா அடித்தார், எம்.எஸ். விஸ்வா எத்தனையோ பேர் அடித்தாங்க. இன்னைக்கு வந்து கற்கண்டை போன்ற ஒரு பாடல்கள். ஆனால் இன்னைக்கு தான் அடிக்கிறாங்க. நம்ம ஏழை வீட்டில் மோளம் கொட்டினா கூட நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம். அப்போ பார்க்கக்கூடிய சமயத்தில் எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அதன் அடிப்படையில் சமந்தாவோட பேட்டி ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரும் டைவர்ஸ் தான். நாக சைதன்யாவும் டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் இப்போ இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் இருந்துட்டு இருக்கார் நடிகை சமந்தா. உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் டைவர்ஸ், மற்றபடி வேறு விதமான ஒரு காரணங்கள் சொல்லி கூட பல விதமா இருந்தாலும் கூட அவர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பேட்டி என்னன்னா, என்ன வந்து கல்யாணத்துக்கு முன்னால எல்லாமே செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு விமர்சனம் பண்ணாங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணினேன், எனக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ நான் வந்து ஒரு தைரியமா வாழணும்னு ஆசைப்படுறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். அதையும் பல பேர் எனக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதே நேரத்தில் எங்களோட நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் சமந்தா பேட்டி கொடுக்குறாரு. உண்மையிலே வந்து சமந்தாவினுடைய ஒரு பேட்டி வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா விமர்சகர்களுடைய விமர்சனங்கள் வந்து ஒரு சில நேரங்கள் சரியாக இருக்கின்றன அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் தான் இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு இதெல்லாம் அவருடைய இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல இது வரைக்கும் பார்த்தது டைவர்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி கேசஸ். இன்னும் பார்க்க போறது வந்து கீர்த்தி சுரேஷ் நடிகை. அந்த அம்மா வந்து இந்து மதத்துல இருக்கிறாங்க. கிறிஸ்டினை வந்து கல்யாணம் பண்றாங்க. ஆண்டனி அப்படிங்கிற காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய சமயத்துல கல்யாண தேதி வந்து 11/12/2024 டிசம்பர் அடுத்த மாசம் 11ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு கல்யாணம். நடிகைக்கு பண்ணக்கூடிய சமயத்துல அந்த அம்மா வந்து இந்து மதத்துல கிறிஸ்துவ மதத்துக்கு மாறக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆயிருச்சு, பிடிச்சிருச்சு, மாறுற இதையும் ஒரு பெருசுபடுத்திக்கிட்டு யாரு கண்ட இதுக்குள்ள சில பேர் இந்த சில சங்கிகள் கும்பு வந்து அரசியல் நுழைக்க போகிறார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படியோ ஒண்ணு கிறிஸ்துவ மதத்துக்கு அவர் மாறக்கூடிய சூழல்ல ஆண்டனியினுடைய ஒரு காதல் கான்செப்ட் இழுத்துருக்குது, மாறுறாரு. இதே மாதிரிதான் இந்த பிரபுதேவா சம்பந்தப்பட்டவரை நயன்தாராவது இந்து மதத்து கிறிஸ்துவ மதத்துல இந்து மதத்துக்கு மாறினார். அப்புறம் அப்படியே இருந்தாரு. அப்புறம் விக்னேஸ்வரன் கிடைச்சாரு. அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கிறார். அது மாதிரி வந்து அவரவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய விருப்பம். ஆமா, அவர் எந்த மதத்துக்கு மாறினா தான் நமக்கு என்ன. இதற்கிடையே சங்கிகளை வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதையெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராஷ்மிகா அப்படிங்கிற ஒரு நடிகை புஷ்பா 2ல வந்து நடிக்கிறாங்க. அது படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்து ரசிகர்கள் வந்து முண்டி அடிச்சு உள்ள போயிருக்காங்க. போகக்கூடிய சமயத்துல ஒரு 2-3 பவுன்சரை வந்து ரசிகர்கள் வந்து கையை முகத்தை பிடிச்சி தள்ளி விடுறாங்க.
சில பவுன்சர் வந்து 2, 3 ரசிகர்களை போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கக்கூடிய சமயத்தில் அலறி அடித்து ஓடுறாங்க. இதெல்லாம் தேவையாங்கிற கேள்வி இன்னைக்கு வருது. ரசிகர்கள் இல்லை அப்படின்னா எந்த நடிகைகளும் நிலைத்து இருக்க முடியாதுங்கிற ராஷ்மிகா உணர வேண்டும். ஆமாம், பவுன்சர் வச்சுக்கிறீங்க, ரைட், ஓகே. செல்ஃபிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஒட்ட விடாமல் எதுக்கு தடுக்கிறீங்க? இப்போ செல்ஃபி எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே போயிட வேண்டியதானே. ஒரு நடிகை என்று வந்ததுக்கு பின்னால் ஒரு ரசிகரை வந்து செல்ஃபி எடுக்கத்தான் செய்வான். அது கூடாது அப்படின்னா அப்புறம் என்னதான் இருக்குது வாழ்க்கையில்? பெரிய இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ராஷ்மிகா வந்து இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.